சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. சொல்லுங்க அத்தை. இலக்கியா, என்னம்மா, என்ன ஆச்சு? எங்க இருக்க? வக்கீல பாத்தியா? அது ஏதோ மனு போடணும்னு சொன்னியே, அதெல்லாம் கரெக்டா போட்டாச்சா? என்ன ஆச்சு சொல்லு. அத்தை, அது அது வந்து நேர்ல வந்து சொல்றேன் அத்தை. சரி சரி, நேர்ல வந்து சொல்லு. ஆமா, இப்ப நீ எங்க இருக்க? வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் அத்தை. சரிம்மா, சீக்கிரமா வா. நான் வச்சிடுறேன் அத்தை. நானும் உனக்காகவே சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ வந்தா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். சரிங்க அத்தை, நான் சீக்கிரம் வந்துடுறேன். சரிம்மா. அத்தை, எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏன், என்னாச்சு? இல்ல, அங்க ஜானகி அத்தை சாப்பாடு செஞ்சுட்டு எனக்காக காத்துட்டு இருக்காங்களாம். நான் போற வரைக்கும் பசியோட இருப்பாங்க. நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேனே. சாரி அத்தை. சரி, எதுக்கு சாரி எல்லாம்? நானும் ஜானகியும் வேற வேறையா? எங்க சாப்பிட்டா என்ன? பாவம் ஜானகி நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும்னு உட்கார்ந்துட்டு இருப்பா. நீ அங்க போய் சாப்பிடு. போயிட்டு வா போ. சரிங்க அத்தை, நான் வரேன். நாகு விஷயத்தை SSK தாட்சாயணி கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னு அப்படியே சும்மா விட்டுறக்கூடாது. அவங்க அசால்ட்டா இருந்து இலக்கிய முந்திக்கிட்டு நாகுவை அவ கண்டுபிடிச்சிட்டா வம்பா போயிடுமே. ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். மாறி, உனக்கு நாகுன்னு ஒருத்தனோட போட்டோவை நான் அனுப்புறேன். அவனை நீ உடனே கண்டுபிடிக்கணும். ஓகே மேடம், செஞ்சிடலாம். இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எண்ணி 24 ஹவர்ஸ்ல நீ நாகுவை தட்டி தூக்குற. மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். நீங்க அந்த நாகுவோட போட்டோவை மட்டும் அனுப்பி வைங்க. இதோ அனுப்புறேன். மாமியாரும் மருமகளும் சேர்ந்து என்னையே ஏமாத்திட்டு கார்த்திகை மீட்டுட்டு வர பாக்குறீங்களா? நீங்க கார்த்திகை மீட்க நான் விடவே மாட்டேன். கௌதம் வெளியே வரவும் நான் விட மாட்டேன். என்ன மீறி நீங்க என்ன செய்றீங்கன்னு நானும் பாக்குறேன். நிறுத்துங்கண்ணா, இங்கதான். இந்தாங்க. வா வா இலக்கியா, வா. உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். ஏன் இவ்ளோ லேட்டு? நீ லாயரை பார்த்துட்டு உடனே எனக்கு கால் பண்ணுவேன்னு நான் காத்துட்டு இருந்தேன். நீ காலே பண்ணல. என்ன ஆச்சு? அந்த ஹேபியஸ் கார்பஸ் வந்து நீ கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணிட்ட தானே? அத வாங்கிட்டு ஜட்ஜி என்ன சொன்னாங்க? கார்த்திகை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்டர் போட்டுட்டாங்க தானே? அத்தை, அது ஏய், என்ன இலக்கியா, என்ன ஆச்சு? சீக்கிரமா சொல்லு. என் மனசு அப்படியே துடியா துடிச்சிட்டு இருக்கு. என்ன ஆச்சு? மனு கொடுத்தியா? என்ன ஆச்சுன்னு சொல்லு. இல்ல அத்தை, மனுவை கொடுக்க முடியல. கொடுக்க முடியலையா? எதனால கொடுக்க முடியல? என்ன மனுவை கொடுக்க விடாம அந்த தாட்சாயணி வந்து தடுத்துட்டாங்க. தாட்சாயணியா? சரி, அப்படியே அவ வந்து தடுத்தாலும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அவளை தள்ளி விட்டுட்டு அப்படியே கோர்ட்ல போய் மனு தாக்கல் பண்ண வேண்டியது தானே? அவங்கள மீறி நான் மனுவை கொண்டு போய் கொடுத்தா கார்த்திகோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. கார்த்திகோட உயிருக்கு எப்படி ஆபத்து? என்ன சொல்ற இலக்கியா? ஆமா அத்தை, கார்த்திகை மீட்கிறதுக்கு ஹேபியஸ் கார்பஸ ட்ரை பண்ணா நாகு கார்த்திகை கொன்னுடுவான்னு மறைமுகமா அவங்க மிரட்டினாங்க.
நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீ ஹெர்பியஸ் கார்பஸ் மனுவை தாக்கல் பண்ணா அந்த நாகு கார்த்திக்க காலி பண்ணிடுவேன்னு சொல்றானாமே. கார்த்திக் செத்தா கௌதமும் ஜெயிலே கடந்து சாவான். எப்படி வசதி? கடவுளே, அந்த எஸ்எஸ்கேவை விட தாட்சாயினி இன்னும் மோசமானவளா இருப்பா போல இருக்கே. அத்தை, கார்த்திகோட உயிரை பணையும் வச்சு எப்படி அத்தை நான் அந்த மனுவை கோர்ட்ல தாக்கல் பண்ணுவேன்? அந்த எஸ்எஸ்கேவும் தாட்சாயினியும் இறக்கம் இல்லாதவங்க. அவங்க போலீஸ்ல மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக நம்ம கார்த்திக கொலை கூட பண்ணிடுவாங்க. அந்த கொலை பழிய கௌதம் மேல போட்டு ஈஸியா தப்பிக்கவும் தயங்க மாட்டாங்க. நமக்கு கார்த்திகும் கௌதமும் 2 பேரும் எந்த சேதாரமும் இல்லாம கிடைச்சா போதும்னு நான் அங்க இருந்து திரும்பி வந்துட்டேன். என் பிள்ளைங்களை எப்படியாவது காப்பாத்துறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சோம். ஆனா அதுலயும் தாட்சாயினி மண்ணள்ளி போட்டு மூடிட்டா. இப்ப என்ன பண்றது? எப்படி கார்த்திகை கண்டுபிடிச்சு கௌதம வெளியில கூட்டிட்டு வர்றது? நமக்கு டைமும் இல்லையே. ஒரு வாரத்துக்குள்ள கார்த்திகை எப்படியும் கோர்ட்ல ஒப்படைக்கிறேன்னு சொல்லிருக்க. இப்போ கார்த்திகை கண்டுபிடிக்க வேற வழியே இல்லையா? அதுக்காக தான் அத்தை ஏசிபியை பார்த்து ஹெல்ப் கேட்கலாம்னு நினைச்சு அவரோட ஆபீஸ்க்கு போனேன். ஆனா நம்மளோட கெட்ட நேரமோ என்னன்னு தெரியல. வெளிநாட்டுக்கு போனவர் இன்னும் திரும்பி வரலன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ கடவுளே, அந்த வழியும் வந்து கை நழுவி போயிடுச்சா? அந்த தாட்சாயினி மட்டும் அங்க வரலனா இந்நேரம் ஹேபியஸ் கார்பஸ் மனுவை தாக்கல் பண்ணி உடனே கார்த்திகை கண்டுபிடிச்சிருக்கலாம். எல்லாமே சொதப்பல் ஆயிடுச்சு. ஆமா, நீ மனுவை கோர்ட்ல தாக்கல் பண்ண போறது லாயருக்கு மட்டும்தானே தெரியும். அது எப்படி தாட்சாயணிக்கு தெரிஞ்சது? அவ எப்படி அங்க வந்தா? அததான் நானும் வரும்போது யோசிச்சுட்டே வந்தேன் அத்தை. நாம ஹேபியஸ் கார்பஸ் வச்சு கார்த்திகை மீட்க போறோங்கிற விஷயத்த அவங்க எப்படி மோப்பம் பிடிச்சாங்க? எல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி தான் தாட்சாயணி என்ன மிரட்டினாங்க. ஓ, இலக்கியா வக்கீல பாத்துட்டு வந்துட்டாளா? கோர்ட்ல மனுவை தாக்கல் பண்ணிட்டாளா இல்லையான்னு தெரியலையே. ஏன் இலக்கியா, எனக்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை நம்ம வீட்ல இருக்கிற பைரவி வந்து அவளுக்கு உளவு சொல்லிருப்பாளோ? ஷோ, என்ன பேசிக்கிறாங்க? எதுவுமே காதல விழலையே. ஏன்னா எஸ்எஸ்கே தாட்சாயணிக்கு பைரவி தான் கூட்டாளி. நாம மனு போடுற விஷயம் நம்மள தவிர வேற யாருக்குமே தெரியாது. சம்பந்தமே இல்லாம அந்த தாட்சாயணி எப்படி அங்க வந்தா? அப்படி நாம பார்க்க போனா இந்த பைரவி தான் அவகிட்ட சொல்லிருக்கான்னு நினைக்கிறேன். அவளுக்கு என்ன தைரியம் இருந்தா கௌதமும் கார்த்திக்கும் வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்லி இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சிருப்பா? பைரவி மேலதான் இருக்கா. அவளை முதல்ல நாக்க புடுங்குற மாதிரி கேட்டுட்டு வரேன். வேண்டாம் அத்தை, சொன்னா கேளுங்க. என்ன விடு விடுன்னு சொல்றேன்ல. இத பாரு, நம்ம கூடயே நம்ம வீட்ல இருந்துகிட்டு என் பசங்களுக்கே இப்படி கெடுதல் செஞ்சிட்டு இருக்கா. அவளை சும்மாவே விடக்கூடாது. நீ விடு, நான் போய் பேசிட்டு வரேன். கொஞ்சம் கேளுங்க. ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. கீழே போய் பாத்துறோம். நீ விடு சொல்றேன். நீ விடு, நான் கேட்கணும். பைரவி மேடம் காதுல விழுந்துற போகுது. விடு, நான் கேக்குறேன். அத்தை சொன்னா கேளுங்க அத்தை. ஹேபியஸ் கார்பஸ் விஷயம் பைரவி மேடம் மூலமா தான் அந்த தாட்சாயணிக்கு போச்சுன்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியுமா? இங்க பாருங்க, ஏன்னா நான் வக்கீல பார்க்க போனது அவங்களுக்கு தான் தெரியாதே. நான் பொறுப்பா அவங்க கீழே வரலையே. அப்புறம் எப்படி அவங்க தாட்சாயணிக்கு சொல்லுவாங்க? இங்க பாருங்க அத்தை, அந்த தாட்சாயணி தடுத்துட்டா நம்மளால கௌதமியும் கார்த்திகையும் காப்பாத்த முடியாதா? நீங்க வருத்தமே படாதீங்க. சீக்கிரம் இன்னொரு வழியை கண்டுபிடிப்போம். அவங்க 2 பேரையும் எப்படியாவது காப்பாத்துவோம். அத்தை சொன்னா கேளுங்க அத்தை. இங்க பாருங்க, இப்ப நம்ம தோத்துருக்கலாம். ஆனா கோர்ட்டு கொடுத்த கெடுவுக்குள்ள கார்த்திகை ஒப்படைச்சு ஜெயிக்க தான் போறோம். நீங்க நம்பிக்கையோட இருங்க. என்னமோ இலக்கியா, நான் ஒன்னதான் நம்பி இருக்கேன். என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஓ,
ஹேபியஸ் கார்பஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போனது ஊத்திக்கிச்சா? அதான் மாமியாரும் மருமகளும் புலம்பிக்கிட்டு இருக்காங்களா? உங்களுக்கு நல்லா வேணும். உங்களுக்கு முன்னாடி நாகுவை கண்டுபிடிச்சு நான் கார்த்திகை மீட்கிறேன். அவனை வச்சு கௌதம் வெளியே வர முடியாதபடி நான் பண்றேன். The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.